ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இந்த வீடியோவை நான் ஒரு 40 மினிட்ஸ் லேட்டாக போடுறேன். அதுக்கு ரீசன் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். திடீர்னு நான் இருக்கிற இடத்துல மழை, அதனால் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் மிகுந்த ஒரு வருத்தத்தோடு தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 ஃபைனல் ரிசல்ட்டை எம்சிசி திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அதாவது ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள் என்னவாக இருந்தாலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக இதை ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். எதனால் அப்படின்னா, 12 மணிக்கு நேற்று நைட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. நேற்று ஈவினிங் வாக்கில் ப்ரொவிஷனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. பிடிஎஃப்பை பார்த்துட்டு நிறைய குழந்தைகள் சீட்டு ரவுண்ட் ஒன்னில் கிடைக்கல, இப்போ கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில், அது மட்டும் இல்லாமல் ஃபோன்லேயும் தகவல் தெரிவிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருச்சு, எனக்கு இந்த சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது அதெல்லாத்தையும் ஒரு வருத்தப்பட வைக்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த சந்தோஷத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ரிசல்ட்டை திரும்ப பெற்றுட்டோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ஆர்ஐ பேரண்ட்டு அப்ராடில் இருக்கார். இப்போது அவர் டிக்கெட் போட்டு கிளம்பிட்டார். இப்போது இவங்க எத்தனை நாள் போஸ்ட்போன் பண்ணுறாங்க, ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ரிசல்ட்டு டிலே ஆச்சுன்னா திரும்ப அந்த லீவ் ஆகட்டும், இல்லை அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், இதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாத்தையுமே நம்ம எம்சிசிக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறோம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். 18/9/2025 6:15 இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ரிசல்ட் திரும்ப பெறப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, எம்சிசி ஆஃப் டிஜிஹெச்எஸ் ஹேஸ் ரிசீவ்டு இன்ஃபர்மேஷன் from one of the government medical colleges that they have inadvertently submitted twice the number of seats. ஒரு கல்லூரி, ஏதோ ஒரு அரசு கல்லூரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய சீட் மேட்ரிக்ஸில் இருக்கிற சீட்ஸை 2 முறை சீட் மேட்ரிக்ஸில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக இந்த ரிசல்ட்டை காம்பிடென்ட் அத்தாரிட்டிஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத விட ரவுண்டு 2ல் ரிலீஸ் பண்ண அந்த ஃபைனல் ரிசல்ட்டை திரும்ப வாங்கிட்டாங்க. இப்போது திரும்பவும் இன்னொரு ரிசல்ட் டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டில் மாற்றமும் இருக்காது. அரசு கல்லூரி கிடைத்தவங்களாக இருந்தால், இது எந்த கல்லூரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ அரசு கல்லூரியில் உங்களுக்கு 2 முறை அந்த வேக்கன்சியை அப்லோட் பண்ணினதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சவங்களுக்கு மாற்றம் இருக்கலாம். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இப்போது இந்த மாதிரி அதாவது ரிசல்ட் திரும்பவும் போடுறாங்க. அதே போல் கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ரிசல்ட் போட்டு திரும்பவும் கேன்சல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக எம்சிசி ஆகட்டும், இல்லை என்டிஏ ஆகட்டும், இவங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த வேஸ்ட் ஆகிற டைமை நீட் எக்ஸாமுக்கு கரெக்டாக அந்த டேட்டில் அந்த டைம்லேயே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த டைமை எடுத்து அதுக்கு கொடுத்துருந்தா குழந்தைங்க படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கான டைம் இந்த வேஸ்ட்டான டைமை அவங்க அதில் எக்ஸாமுக்கு முன்னாடி கிடச்சிருந்தா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்துருப்போம் அப்படின்னு மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த நேரத்தில் இந்த கேள்வியை எம்சிசிக்கு வைக்கிறோம். ஓகே, எனிகாவ் இப்போது ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை வெளியிடப்படும். இந்த ஃபைனல் ரிசல்ட் dated 18/9/2025 is being withdrawn for revision and the reporting has been put on halt. அப்போது இது எல்லாமே ரவுண்டு 2 இன்றைக்கி வந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வித்துக்கல்டு பண்ணிட்டாங்க. ஃபர்தராக கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு வெயிட் ஃபார் த ரிவைஸ்டு ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ரவுண்டு 2. அப்போது
திருத்தப்பட்ட ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ரிசல்ட்டு மீண்டும் ஒரு முறை வெளியிடப்படும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை செய்யணும். கவுன்சிலிங் 2025 பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார் ரிப்போர்ட்டிங். அப்போ காலேஜுக்கு போகிறது அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்டு இன்னொரு டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் அப்படிங்கிறத விட சூப்பர் ஃபைனல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஃபைனல் ரிசல்ட்டு அந்த ரிசல்ட் வந்த பிறகு தான் ஃபர்தராக காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறது, அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுவதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். ஏன்னா நான் லைக்காக இந்த வீடியோ போடல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 7 அலாட்மெண்ட் ஆர்டர் நானே டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ரிசல்ட்டுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி கொடுக்கும்போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இப்போது இந்த செய்தியை சொல்லுச்சு அப்படின்னா, இந்த செய்தியை அவங்க கேட்டாங்கன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறது ஆஸ் எ பேரண்ட்டாக எனக்கும் அந்த வருத்தம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு எம்சிசி தான் பதில் சொல்லணும். அப்போது ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணும்போது, அதாவது ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போது ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் 1 டே டைம் இருக்குது. இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஏன் இதை கண்டுபிடிக்கல, ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் செக் பண்ணல, இதெல்லாமே எம்சிசி கருத்தில் எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்லையாவதும் இந்த மாதிரியான தவறுகள் இல்லாமல் ஒரே முறை சரியாக வெளியிடுமாறு ஒரு வேண்டுகோளாக நம்ம இந்த இடத்துல எம்சிசிக்கும் வச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.